வணக்கம் தமிழா. டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தலைவர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நமக்கு தெரியும் கண்டிப்பா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் டிஎன்பிசி தலைவரே அதை அனௌன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியா இருக்கு. ஸோ இப்போ குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு வந்து பார்த்தோம்னா ஜூலை 12 நடைபெற இருக்கு. ஸோ அதுக்கான விண்ணப்பங்கள் அனைத்துமே வாங்கியாச்சு. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. சரி, என்னென்ன தகவல் சொல்லிக்க சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்ப தமிழகத்தில் குரூப் 4 தேர்வுக்கான காலிப்பணியின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிசி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் தெரிவித்தார். இப்ப தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கும் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனம் தேவைப்படும் அலுவலர்கள் ஊழியர்கள் வந்து பார்த்தா டிஎன்பிசி மூலமா குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 என பல்வேறு நிலையில போட்டித் நடத்தி ஆள் எடுத்துட்டு வராங்க. ஓகே. ஸோ இந்த வகையில வெவ்வேறு அரசு துறைகளுக்கு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலகர் உள்ளிட்ட பதவிகள் 3935 காலி பணிகள் நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் 25 வெளியிடப்பட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் மே மாதம் 24ஆம் தேதி வரை பெறப்பட்டன. ஏறத்தாழ 20 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வுகளின் காலி இடங்கள் கடந்த ஆண்டு அளவுக்கு அதிகரிக்கப்படலாம் என்று தீவிரர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஓகே, அதுக்கு தான் அவர் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட குரூப் 4 தேர்வில் 3935 காலிடங்கள் இடம்பெற்றுள்ளன. இது தோராயமான எண்ணிக்கை தான். தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு பணிகள் தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம். எனவே பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து காலி பணியிடங்கள் வரும் பட்சத்தில் இந்த இடங்கள் குரூப் 4 தேர்வுடன் சேர்க்கப்படும். தற்போது காலிடங்கள் உடனுக்குடன் அந்த ஆண்டு தேர்வுடன் சேர்க்கப்பட்டு விடுகின்றன. எனினும் தற்போது அறிவிக்கப்பட்ட காலி பணியிட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் கல்வி தகுதியுடைய புதிய பதவிகள் வந்தாலும் அந்த பணியிடங்களும் சேர்க்கப்படும். எனவே காலி பணியிடங்கள் அதிகரிக்கவே செய்யும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல தேர்வு முடிவுகள் திட்டமிடப்பட்டு எவ்வித தவறும் இல்லாமல் விரைந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. தேர்வுகளின் நலனை கருத்தில் கொண்டு விடைத்தாள் நடைமுறைகள் முற்றிலும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ஓகே. இதற்கிடையில் தற்போது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. நேர்காணல் கொண்ட பதவிகளுக்கான விண்ணப்பங்களும் பெறப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி தகவலும் கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ குரூப் 4 தேர்வுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் எழுதக்கூடிய ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் டி தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை 15 வெளியிடப்பட இருக்கிறது. இதுவும் கரெக்டாங்க, சொன்ன தேர்வு வெளியிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஸோ இதையும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அட்டவையில கொடுத்த மாதிரி கரெக்டாக நடத்திட்டு வரோம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ குரூப் 2 தேர்வுக்கான காலி பணி எண்ணிக்கையும் கணிசமாக இடம்பெறும். ஓகே, நல்லாவே இடம்பெறும் அப்படின்னு விஷயத்தையும் கொடுத்தாங்க. ஓகே. அப்ப டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான காலி இடங்கள் அதிகரிக்கும். ஸோ இது வந்து இது போன வருஷம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இந்த வருஷம் அதே லெவல் கொஞ்சம் நெருக்கி வரலாம். ஏன் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும்தான் கிட்டத்தட்ட இந்த 2025 மே 31ஆம் தேதி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடங்கள்லாம் காலி இடங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அந்த இடங்கள்லாம் சேர்த்தாங்க அப்படின்னா நமக்கு வேகன்சி கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய அரசு அலுவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வேகன்சி கூடவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் பொதுவாக வேகன்சி கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகுனாலும் கொஞ்சம் வேகன்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வேகன்சி கூடவே வாய்ப்புகள் இருக்கு. இது நமக்கு தெரிந்த ஒரு தகவலா இருந்தாலும் இந்த டிபிசி தலைவரே சொல்றது நமக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கு. மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.